Hi cuties, welcome to Tamil Little Beauty Tips. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹோம்மேட் நேச்சுரல் ஹேர் ஆயில்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஹேர் ப்ராப்ளம்க்கு சூட் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ்டு ஹேர் ஆயிலையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் இந்த ஹேர் ஆயில் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹாய் கியூட்டீஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோயிங்காக பிரைட்டனாக வச்சுக்கவும் அண்ட் அதே சமயம் நம்ம ஹேர் ஃபாலை ஹேர் தின்னிங்கெல்லாம் க்யூர் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயுமே நம்ம என்ன இன்டேக்காக எடுத்துக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம். ஸ்கின்னுக்கு வந்து ஃபேஸ் பேக், ஃபேஸ் க்ரீம்னு எக்ஸ்டர்னலாக மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. அதே மாதிரி தான் ஹேருக்கும் ஹேர் பேக், மாஸ்க், ஆயில்னு மட்டும் எக்ஸ்டர்னலாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு 50% ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்டர்னலாக எவ்வளோ உங்கள் ஹேருக்கு அண்ட் ஸ்கின்னுக்கு பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் ஒரு சூப்பர்வான ஜூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கிறது கேரட். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். கேரட்டில் வந்து விட்டமின் ஏ, பி, சி அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே சமயம் நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணவும் லைட்டாக பிரைட்டன் பண்ணவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஹாஃப் பீட்ரூட்டை வந்து பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது, அதனால தான் நான் ஹாஃப் எடுத்திருக்கேன். பட் இதில் வந்து ஹை லெவல் விட்டமின்ஸ் அண்ட் அயன் இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணும், க்ளோயிங்காக இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதோட நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பிங்க் டோன் கொடுக்கும். நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் பீட்ரூட்டோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். பீட்ரூட் வந்து ஸ்கின்னுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஹேருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு வந்து அயன் ரொம்பவே முக்கியம். பீட்ரூட்டில் அயன் இருக்கனால நம்ம ஹேரோட ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபால் ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் நம்ம ஹேர் க்ரோத்தையும் நல்லா பூஸ்ட் பண்ணும். அண்ட் தேர்ட் இன்க்ரீடியண்ட்டாக வந்து பொமக்ரானட் எடுத்திருக்கேன், அதாவது மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மாதுளம்பழத்தோட சீட்ஸை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் ஜென்ரலாக வந்து யார்கிட்டயாச்சும் நான் ஒயிட்டன் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவா இருக்கும்னா மாதுளம்பழம் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறதுக்கான கண்டென்ட் இருக்குது. நீங்கள் டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்லாம், இல்லைன்னா வீக்லி அதை ஆல்டர்னேட்டிவாக ஏதோ ஒரு டேயில் வந்து சாப்பிட்டே வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே க்ளோ ஆகும் அண்ட் ஒயிட்டனும் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு சின்ன பீஸ் லெமனும் எடுத்திருக்கேன். லெமன் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். லெமன் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒரு க்ளீனான மிக்சர் ஜாரில் போட்டுடுறேன். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறது வந்து இன்னுமே ரொம்ப நல்லது. பட் அப்படியே குடிக்க பிடிக்கலைன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சுகர் வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹனி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கியூட்டிஸ், நம்மளோட சூப்பரான ஸ்கின் கேர் ப்ளஸ் ஹேர் கட் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. இதை டெய்லியும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். அண்ட் உங்களால் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் பண்ணி குடிக்க முடியல அப்படின்னாலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக அதை சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக இன்டேக்காக எடுக்கும்போது 1 மந்த்லேயே வந்து நமக்கு நல்ல விசிபிளான ரிசல்ட் தெரியும். ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஹேர்க்காக இருந்தாலும் சரி, 1 மந்த்லேயே வந்து நமக்கு விசிபிளான ரிசல்ட் தெரியும். ஓகே கியூட்டிஸ், நீங்களும் இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.